பரிச்சை எழுதி பாஸ் ஆனா? சொல்ல போறியா இல்லையல? வீட்டுல தானே கிடந்தா, எங்க போய் பரிச்சை எழுதுனா பாஸ் ஆனான்னு சொல்லிட்டு எழுத? ஏலே என்னல கதை விடுத? போன மாசம் எங்க அம்மா கூட்டிட்டு எங்க அப்பா காலையிலே வெளியே போச்சே. தினமும் அப்படி என்ன கோயிலே இருக்கு கோயிலு அப்படின்னு சொல்லி நீ வேட ஏசிட்டு கிடந்தியே. அது எங்க நீ நினைச்ச? படிச்ச எழுததான் உனக்கு தெரியாம போச்சுல. எங்க அம்மா பாஸ் ஆயிட்டான். எங்க சித்தி தான் போன் போட்டு சொன்னா தெரியுமா? அப்புறமா ஸ்வீட் பாக்ஸோட வரேன் இருக்கா. எங்க அம்மா அங்க என்ன இளவுல பரிச்சை? அவதான் 8ஆம் கிளாஸுக்கு மேல படிக்கலன்னு சொன்னாவளே, அப்புறம் என்ன பரிச்சை எழுதுனா? அதெல்லாம் போய் தெரியுமா? எங்க அம்மா வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்கும் போதுதான் எங்க அப்பாவை பிடிச்சி கல்யாணம் கட்டிக்கிட்டு, அதான் எக்ஸாம் எழுத முடியாம போச்சு. திரும்பவும் எங்க சித்தி எக்ஸாம் எழுதணும்னு போட்டு எங்க அம்மாவை கட்டாயம் எக்ஸாம் எழுதியே ஆகணும்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டா. இப்போ எக்ஸாமும் எழுதி முடிச்சாச்சு, எங்க அம்மாவும் பாஸ் ஆயிட்டு தெரியுமா? என்னல கதை விடுத? புதுசா வக்கீலு கிக்கிலுன்னு இவ படிச்ச படிப்பு லட்சணம் தான் தெரிஞ்சிச்சே. எங்கல படிச்சா? 10 மணிக்கு மேல ரூமுக்குள்ள போயிட்டு எங்க அம்மா லைட்ட போட்டுட்டு இருக்குன்னு ஏசிட்டு கிடப்பியே. லைட் அணைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா, யாரு பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ எங்க அப்பா தான் எங்க அம்மாக்கு நைட் விடிய டீ போட்டு கொடுக்கும் தெரியுமா? எங்க அம்மா படிச்சையில எப்படியோது பாஸ் ஆகணும்னு எங்க அப்பா தான் ராத்திரி எல்லாம் முழிச்சு கிடந்து எங்க அம்மாவை படிக்க வச்சிச்சு தெரியுமா? அதான் எங்க அம்மா பாஸ் ஆயிட்டா. இப்போ உனக்கு வேக்க ஆரம்பிச்சிட்டு. அதுவும் வக்கீல்னா சும்மா இல்ல தெரியுமா? இனிமே நீ ஏதாவது எங்க அம்மா கிட்ட பம்பு பண்ணுன போலான்னு ஒண்ணு விட்டு அப்படியே ஒண்ணு பிடிச்சி ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவா. சாக்கடையா இருந்துக்கோ. என்னம்மா பாக்குற? எத்தனையோ நாள் நீ என் பொண்டாட்டிய அவமானப்படுத்திருக்க. நான் ஒரு நாளும் அவ உன்னை எடுத்தறிஞ்சு பேசுனதே கிடையாது. இப்ப கூட அவ பாஸ் ஆன விஷயம் உனக்கு நான் சொல்லலன்னு வருத்தமா இருக்கும். அதான் சொல்லிட்டு உன்னையும் சேர்த்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். வாமா. ஏமல உன் பொண்டாட்டிக்காரியே எங்க நான் படிக்க விட மாட்டேனோன்னு தானே திருட்டுத்தனமா அவளை கூட்டிட்டு போய் பரிச்சை எழுத வச்சிருக்கேன். நான் எப்ப கேட்டாலும் அவ 8ஆம் கிளாஸ் கூட படிக்கலன்னு எத்தனை முறை என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். இப்பதானே உண்மை தெரியுது. நீ இன்னும் என்னெல்லாம் மறைச்சியோ, என்னெல்லாம் நாடகம் போட்டியோ. ச்சே, இதுக்காகவா உன்னை பிள்ளையா பெத்துக்கிட்டேன்? எனக்கே அவமானமா இருக்கு. நீ பேசாதல. பெத்த வயிறு எனக்கு பத்தி எரியுது. என்கிட்ட மறைச்சிருக்கானா? இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கானோ? வேற எதையும் மறைக்கலத்த, தப்பா நினைக்காதீங்க. நீங்க பரிச்சை எழுத விடாட்டா என் வாழ்க்கையே போயிருன்னு தான் அவர் எதுவும் சொல்லல. அவரை தப்பா சொல்லாதீங்க. நான் கூட எதுவும் எழுத வேண்டாம், இதோடயே போகட்டும்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா என் தங்கச்சி தான் படிப்பை இப்படி தூக்கி போடக்கூடாது, நீ கட்டாயம் பரிச்சை எழுதியே ஆகணும், அப்பதான் உன் காலில் உன்னால நிக்க முடியும்னு கட்டாயப்படுத்தி எழுத வச்சா. அப்ப கூட உங்ககிட்ட சொல்லிடுவோன்னு தான் சொன்னேன். ஆனா இவரும் அவளும் சேர்ந்துக்கிட்டு சொல்லவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. போதுமா போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்லை. நீ பாஸ் ஆனது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல, இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்களோ எனக்கு அவமானமா இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. பாஸ் ஆன சந்தோஷத்தை கொண்டாடலாம்னு பார்த்தா இப்படி வீட்டுக்கிட்டு போடாத. இப்போ என்னதான் இருந்தாலும் அது ஒண்ணு பெத்தது, அதுக்கு கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கும். நம்ம கிட்ட சொல்லாம இவன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டானே, 8ஆம் கிளாஸ்னு நம்மளை ஏமாத்திட்டானே நினைச்சிருக்கோம். பரவாயில்ல விடுப்பா, ஆச்சி சரியாகட்டும். சரியானதும் நாளைக்கே சேர்ந்து அப்புறமா ஹோட்டலுக்கு போலாம். நீ வருத்தப்படாத சரியா? சரியில்ல, நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. உன்ன மாதிரி ஒரு பிள்ளை எல்லார் வீட்லயும் இருக்கணும். நான் எல்லாருக்கும் பிள்ளையா இருந்தா நம்ம வீட்ல இருக்க முடியாதே. வாப்பா போய் நீ அம்மாவும் சந்தோஷமா பேசுங்க, கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க, அப்புறம் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்க. நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்புறமா செலிப்ரேட் பண்ணுவோம் சரியா? சரில. அப்பா இந்த கல்வி ஓவரா தான் மிஞ்சுது. சரி, முதல்ல போய் படத்தை பட்டாபிக்கும் அப்படியே வனமோகினிக்கும் விஷயத்தை சொல்லுவோம். நாளைக்கு கிழவி கையால வக்கீல் கோட்டை தச்சு வாங்கி அம்மாக்கு போட்டு அழகு பார்க்கணும். அப்புறம் கிழவியே ஊடு போடா. என் மருமா ஒண்ணும் சும்மா கிடையாது, வக்கீல் தெரியுமா? எவளாவது என்கிட்ட சண்டைப்படியே உள்ள தூக்கி போட்டுவனு பீத்திக்கிட்டலைவா பீத்திக்கிட்டு. வந்த நேரத்துல இருந்து அவ என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு கிடக்கா. நீ என்னன்னா சத்தமே கட்டாம முறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியே, என்னத்துக்கு? இப்ப என்ன ஏதுன்னு சொல்ல போறியா இல்லையா? கேக்குறோம்ல, என்ன ஏதுன்னு சொன்னதுன்னு எங்களுக்கும் புரியும். நீ பிசாட்டி உம்முன்னு இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? மருமகாரி ஏதாவது சொன்னாளா? என்னாச்சு? அது எப்படி சொல்லுவேங்கா? என் வாயால எப்படி சொல்லுவேன்? வயிறு பத்தி எரியுதுக்கா. என் மருமகாரி வக்கீல் ஆயிட்டாளாங்க. வக்கீலு? என்னது வக்கீல் ஆயிட்டாளா? அது எப்படி வக்கீலாவா? ஏட்டி என்ன இளவு
புரியுற மாதிரி சொல்லு. எவனாவது வக்கீல் கூட ஓடி போயிட்டாளா, அதனால அவளும் வக்கீல் ஆயிட்டான்னு சொல்றியா? என்னக்கா கூறுகிட்டத்தனமா பேசுற? அவ எங்க வக்கீல் கூட ஓடுனா? அவ தான் வக்கீல் ஆனா தெரியுமா? எந்த வக்கீல சொல்லுதா வக்கீலு வக்கீலுன்னு? நம்ம ஊர்ல ஒரே ஒரு வக்கீலு, அவரு ராஜாராம் தான். வேற எந்த வக்கீலு? நீங்க வேற சும்மா இருங்க, நானே வயிற்றுல பேசிக்கிட்டு இருக்கேன். எக்கா அவ வக்கீலுக்கு படிச்சு பாஸ் ஆயிட்டாளாம். என்னை என் மவன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டான், நான் வீஞ்சிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். என்கிட்ட சொல்லாம படிச்சு பரிச்சு எழுதியிருக்கா. 8ஆம் கிளாஸ் படிச்சவளுக்கு எப்படி வக்கீல் பட்டம் கொடுத்தாவோ, 8ஆம் கிளாஸ் தானே படிச்சான்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட சொல்லல, சொன்னா ஏதாவது பேசுவேன்னு தான் சொல்லலங்கிறாங்கக்கா. நல்ல விஷயம் தானே, உன் மருமவ படிச்சிருந்தா உனக்கும் பெருமை தானே. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி மருமவ வக்கீலுக்கு படிச்சிருக்கா, வக்கீலு. யாராவது எவளாவது சண்டை எழுத்தியே அப்புறம் உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லலாம்ல. இதுல ஈஞ்சறதுக்கு என்ன இருக்கு? அண்ணா கட்டி சும்மாவே என்ன மதிக்க மாட்டேக்கா. இவ வக்கீலுக்கு படிச்சு வக்கீலு கோட்டை மாட்டிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போனானா, யுவர் ஆனர் என் அத்தை சரியில்லை, என் அத்தை அப்படி பேசுதா இப்படி பேசுதா, வரதட்சணை கொடுமை பண்ணுதானே என்ன தூக்கிலாம் முதல்ல உள்ள வைப்பா. ஆமா அதுவும் சரிதான். என்னக்கா உங்ககிட்ட என் வருத்தத்தை சொன்னா கல்லூரி மங்கையாட்டம் உட்கார்ந்துருக்கேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்க. நானே ஆடி போய் உட்கார்ந்துருக்கேன். கடங்காரி வக்கீல் ஆயிட்டாங்களாம். வக்கீலு எப்படி? அவ பரிச்சை எழுத வரைக்கும் நீ உறங்கிக்கிட்டு இருந்தியாக்கும். விளக்க மாத்த கொண்டு அடிச்சு வெளியே போக கூடாதுன்னு வச்சிருந்தா இந்நேரம் இப்படி ஆயிருப்பாளா? அடியே கூறு கட்டவளே, இனி அவகிட்ட நீ சண்டையே போட முடியாது. அப்படி ஏதாவது சண்டை போட்டா உன்னை தூக்கி கம்பி என்ன வச்சிருவா. அப்புறம் காலத்துக்கும் நீ களிதான் திங்கணும். உனக்கு ஏண்டுகிட்டு நானும்லாம் பேச முடியாது. சும்மாவே அந்த சின்ன பைய உள்ள பேசாத பேச்சு பேசுவான். இப்போ ஆத்தா வக்கீலுனா அம்பட்டு தான். இக்கா ஒண்ணுமே பண்ண முடியாதா? இப்ப என்னக்கா பண்றது? இங்க பாரு, ஒண்ணு பண்ணலாம். சண்டைக்காரன் காலில் விழுறத விட சாட்சிக்காரன் காலில் விழுறது எவ்வளவோ மேலுன்னு சொல்லுவாங்க. நீ உன் மருமவக்காரிய எப்படி தாஜா பண்ணுவியோ தெரியாது. உன் மவ இல்லாத நேரம், உன் மவன் இல்லாத நேரம் அவளுக்கு நல்ல சாப்பாடை செஞ்சு கொடுத்து பக்கத்துல உட்காந்து தலைய வருடி கொடுத்து நீ அவகிட்ட வேலைக்கெல்லாம் போகாத, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லு. அவ தலைய நான் வருடணுமா? அது எப்படி? அவளை தொட்டா எனக்கு தீட்டுல. அவ பொங்குனதை திம்ப, அவ கூட ஊரெல்லாம் சுத்துவ, ஒரே வீட்டுல புழங்க விடுவ. அப்புறம் அவ தொட்டா மட்டும் தீட்டாக்கும். என்ன முழிக்கிற? ஓ மவன் கூட ஒன்னா கிடக்கா, பேரம்பேத்தியில பெத்து கொடுத்துருக்கா. அதுவும் உன் வீட்டுல வளைய வளைய வருது, உன் மடியில வந்து உட்காருது. நீ அது போல கொஞ்சுற. அப்பெல்லாம் இல்லாத தீட்டு உன் மருமவக்காரிய தொட்டா மட்டும் எங்க இருந்து வருது? அதுவும் சரிதான். இனி அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. சாரி எதையாவது சொல்லி பேசினோம்னா கோர்ட்ல கேஸ போட்டு என்ன உள்ள தள்ளிடுவா. அப்புறம் காலத்துக்கும் நான் உள்ளதான் உட்கார்ந்துருக்கணும். ஏக்கா ஓ மருமவளே எவ்வளவோ மேலுக்கா. சும்மா இருட்டி, எனக்கே அடி வயிறெல்லாம் கலக்குது. உன் பேச்சை கேட்டு நடக்கிற மவனே இப்படி ஒளிச்சு வச்சு உன் மருமவளை வக்கீல் ஆக்கிட்டான். என் பேச்சை கேட்காத மவன் அவன் என்ன பண்ணி தொலைச்சிருக்கானோ தெரியலையே. அதுவும் சரிதான். ஏக்கா முதல்ல என்ன எதுன்னு போய் பாரு. நாம இதை மெதுவா ஆற போடுவோம், அப்புறமா பேசிக்கலாம். நான் போய் என் மாவளை பார்த்துட்டு வரேன். சரி, அவகிட்ட போய் எதையாவது சொல்லி அவ இங்க வந்து நாட்டாம பண்ணி அப்புறம் ஓ மருமவக்காரி ஒன்னையும் உன் மாவளையும் உள்ள வச்சிடாம ஜாக்கிரதையா இரு. நான் போயிட்டு வரேன். இது வேற என்னத்தையாவது சொல்லி என் வயிற்றுல கிளப்புது. உங்க அக்கா சொல்றதும் உண்மைதானே. எதையாவது ஒன்ன கிளப்பி அப்புறம் பூதம் நடுவீட்டுல நின்று தங்கு தங்குன்னு ஆட போகுது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நான் வரேன் தாயி. எல்லாரும் சேர்ந்து என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டோம் போல. என்னைக்கும் போல இவ வீட்டுல கிடந்தா நல்லா இருந்திருக்கும். இவ பிசாட்டி வக்கீல் கோட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டானா அவ்வளவுதான். என் கதி அதோ கதிதான். அம்பட்டு வேலையும் நாளா செய்யணும்.